வில்லேஜ் பக்தி அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நவீன காலத்தில் கோவில் கட்டுமானங்களும் நவீனம் அடைந்து வருகின்றன. எனினும் பண்டைய கால கட்டடக்கலை ஒருவித பக்தி அலையை நமக்குள் ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இருக்க இயலாது. அத்தகைய கட்டடக்கலைக்கு இணையான தோற்றம் கொண்ட கருங்கல்லால் கட்டப்பட்ட அம்மன் கோவில் ஒன்று இருப்பதை அறிந்து நாம் அத்திருக்கோவில் நோக்கி பயணமானோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உக்கல் மடாவளம் என்கின்ற கிராமத்தில் அந்த கோவில் அமைய பெற்றுள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. சென்னை தாம்பரத்தில் இருந்து வாலாஜாபாத் வழியாக நாம் பயணத்தை தொடங்கினோம். கூலமந்தல் கிராமத்தின் பேருந்து நிறுத்தம் வந்தடைந்தோம். அங்கிருந்து இடதுபுறம் சுமார் 1.5 கிலோமீட்டர் சென்றதும் வானுயர்ந்து நிற்கும் 2 கோபுரங்கள் நம்மை மலைக்க வைத்தன. ஆம், மடாவளம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலை வந்தடைந்து விட்டோம். இங்குதான் அம்பாளுடன் ஜெகத்குரு ஆதிசங்கரரும் ஆன்ம ரூபத்தில் அருள்பாலிக்கிறார். முதலில் கோவில் வளாகத்தில் அமைய பெற்றுள்ள அருள்மிகு யோக ஞான கணபதி மற்றும் அருள்மிகு சுப்பிரமணியர் சன்னதிகளை முதலில் வழிபாடு செய்தோம். நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது வடக்கு ராஜகோபுரம். 73 அடி உயரத்தில் வானுயர காட்சி தருகிறது. ஆம் ஆன்மீக அன்பர்களே, இதன் அழகிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டே இருக்கலாம். அத்தனை அழகு. இந்த வடக்கு ராஜகோபுரத்தின் வழியாக கோவிலுக்குள் பக்தர்கள் வரலாம். வெயில் காலங்களில் பக்தர்களின் பாதம் காக்க விரிப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று 72 அடி உயரத்தில் இருக்கும் கிழக்கு ராஜகோபுரத்தின் வழியாகவும் கோவிலுக்குள் வர முடியும். வடக்கு ராஜகோபுரம் போன்றே கிழக்கு ராஜகோபுரமும் வேலைப்பாடுகள் மிகுந்தது, கலை நுட்பம் வாய்ந்தது. கிழக்கு ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்ததும் மைய மண்டபம். அங்கு பலிபீடமும் கொடிமரமும் அழகுற அமைய பெற்றுள்ளன. மண்டபத்தின் அமைப்பும் நம்மை ஆன்மீக மயக்கம் வர வைக்கும். அந்த அளவிற்கு வேலைப்பாடுகள், கலை நேர்த்தி. இதமாக வீசும் தென்றல் காற்று நம் மனதில் ஒருவித அமைதியை ஏற்படுத்துகிறது. அருள்மிகு காமாட்சி அம்மனை மனதில் நினைத்தபடியே உள்ளே சென்றால் அங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் அன்னை காமாட்சியை கண்ணார கண்டு மனதார வணங்கி மகிழலாம். பக்தி பரவசமூட்டும் வகையில் அன்னை இங்கே காட்சி தருகிறாள். காமாட்சி அன்னையின் திருமுகப் பொலிவை காண கண்கோடி வேண்டும். இத்திருக்கோவில் உருவானது குறித்து கோவில் பீடாதிபதி அவர்களிடம் கேட்டோம். அவர் கூறியவற்றை அப்படியே இங்கு தருகிறோம். இந்த ஆலயம் காமாட்சி அம்பாளுக்கென்றே தனிப்பட்ட முறையில் சிறப்பாக நடத்தப்பட்டது, கட்டப்பட்டிருக்கிறது. ஆதி காலத்தில் அரசர்கள் எப்படி கருங்கல்லினால் கட்டினார்களோ அந்த அளவுக்கு இந்த ஆலயம் முழுவதும் கருங்கல்லினாலே கட்டப்பட்டிருக்கிறது. வடக்கிலே ஒரு ராஜகோபுரமும் கிழக்கிலே ஒரு ராஜகோபுரமும் 73 அடிகளுக்கு கட்டப்பட்டுள்ளன. இந்த அம்பாளுடைய விசேஷம் என்னவென்றால் 3ஆம் நாளிலும் பௌர்ணமி தினத்தன்றும் அம்பாள் தன்னுடைய நெற்றியிலே பிறையை காட்டுவாள். இதை இருக்கின்ற அத்தனை பேரும் கண்டு மகிழலாம். பிறை தரிசனம் கிடைப்பதே, பார்ப்பதே புண்ணியம் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். அந்த அளவுக்கு மாதந்தோறும் இந்த 2 நாட்களில் அம்பாள் தனது நெற்றியில் பிறையை காட்டுகிறாள். சில நேரங்களில் அவள் கண் திறந்து பார்ப்பதும் உண்டு. இந்த காமாட்சி தன்னை வணங்குபவர்களுடைய குறைகளை உடனடியாக தீர்த்து வைப்பவள். அவளுக்கு விசேஷம்
நெய் விளக்கு ஏற்றுவது. என்னுடைய பேர் இளங்கோவன். இந்த இடம் காஞ்சிபுரத்துலேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் கூழமுந்தல் பக்கத்தில் உக்கல் அப்படின்ற இடத்துல அமர்ந்திருக்கிறது மடாவளம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயம். இந்த இடம் பல சிறப்புகளை கொண்டது. அன்னை காமாட்சி சுயம்புவாக தானே தேர்ந்தெடுத்து கொண்ட இடம். இங்கே அமாவாசையிலிருந்து 3ஆம் நாள் வளர்பிறை அன்று அம்பாள் காமாட்சியின் நெற்றியிலே நெற்றி பட்டமும் 3ஆம் பிறையும் ஒளி வடிவாக சுயம்புவாக தெரியும். இயற்கையாக தோற்றமளிக்கும். வெளியிலிருந்து எந்த ஒளியும் கிடையாது. இயற்கையாக அன்னையின் நெற்றியிலே பிறை பட்டம் காட்சியளிக்கும் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. உலகத்தில் எங்கும் காண முடியாத ஒரு காட்சி. இந்த இடத்துல அம்பாளுக்கு சிறப்பான ஒன்று. ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் ஆத்ம ரூபமாக இங்கு எழுந்தருளியிருக்கிறார். அவருடைய குரு ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் எங்கேயும் இல்லாத அளவுக்கு இங்கே ரூபத்துடன் தவக்கோலத்தில் காட்சி அளிக்கிறார். ஜெகத்குரு ஆத்ம ரூபமாக இங்கே இருப்பதனால் அவருடைய குரு சந்திரமௌலீஸ்வரர் இங்கே ரூபத்துடன் காட்சியளிக்கிறார் என்பது மிகப்பெரிய சிறப்பு. இங்கு முதன்மை குருவாக இருக்கும் சங்கர் குருஜிக்கு அம்மாள் அருளி செய்தது உண்மையிலேயே வியப்புக்குரியது. பீடாதிபதி அவர்கள் கூறியது போல் மாதந்தோறும் வானில் தோன்றும் 3ஆம் பிறை நிலவு காட்சி அன்னையின் திருநெற்றியிலே தோன்றுவது பேர் அழகு மட்டுமல்ல, அதி அற்புதம் வாய்ந்தது. இந்த சிறப்புகளையெல்லாம் கோவில் குருக்களும் அங்கு கைங்கரியம் செய்து வருபவர்களும் உணர்ந்து தொண்டு செய்து வருகின்றனர். என் பேர் ஜோதி. நான் மடாவளம் காமாட்சி அம்பாள் கோவிலில் ஒரு 20 வருஷமாக புஷ்ப கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கேன். அம்பாளுக்கு 3ஆம் பிறை மிக சிறப்பு. இயற்கையாகவே அம்பாள் நெற்றியில் வானத்தில் தெரிகிற மாதிரி பிறை தெரியும். நாங்கள் இந்த கோவிலில் அன்னதானம் மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். எவ்வளோ பக்தர்கள் வந்தாலும் மதியம் அம்பாளை தரிசிக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு அவங்கள வயிறார திருப்தியாக சாப்பாடு போட்டு தான் நாங்கள் அனுப்புவோம். இங்கே ஜெகத்குரு ஆதிசங்கரர் இருக்கார். நம்மளோட என்ன ஒரு உடல் பிணியாக இருக்கட்டும், நம்மளோட கோரிக்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக குருவே நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம குருக்கிட்ட மனமாற உருகி வேணா ஜெகத்குரு அதை கண்டிப்பாக சரி பண்ணுவார். 3ஆம் பிறை அப்போ நம்ம ஒரு 6 நெய் தீபம் கொடி மரத்தாண்டை ஏற்றி அம்பாளை வழிபட்டோன்னா நம்ம மனசில் என்ன நினச்சி நம்ம வேண்டுமோ அம்பாள் சிறப்பாக பூர்த்தி பண்ணுவாள் காமாட்சி. இந்த கோயிலில் நிறைய கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும். அதுமாதிரி குழந்தை வரம் இல்லைன்னு அம்பாளை பிரார்த்திச்சு போகிறவங்களுக்கும் நல்லா குழந்தை வரம் கிடைக்கும். நவராத்திரி 10 நாள் மிக சிறப்பாக நாங்கள் அம்பாள் பூஜை பண்ணுவோம். 3ஆம் பிறை வானத்தில் அமாவாசைக்கு அடுத்து 3ஆவது நாள் பிறை தெரியும். அந்த பிறை வானத்தில் ஒரு அரை மணி நேரம் தான் தெரியும். இங்கே ஒரு 7லேருந்து 7:30 வரையும். அதே மாதிரி அம்பாள் நெற்றிலையும் அந்த பிறை தெரியும். வேறு எந்த கோயிலையும் இயற்கையாக 3ஆம் பிறை எங்கேயும் தெரியாது. இங்கே அந்த அரை மணி நேரம் ஹோமம் பண்ணி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த நேரம் வரையும் இயற்கையாகவே பிறை தெரியும். அபிஷேகம் பண்ண தானாகவே அந்த பிறை மறைஞ்சிடும். அதை நம்ம நேராகவே பார்க்கலாம். எத்தனை பேர் வந்தாலும் இங்கே அம்பாளை ஆனந்தமாக அந்த பிறை தரிசனம் நம்ம சேவிச்சுக்கலாம். இத்திருக்கோவிலில் அருள்மழை பொழிந்து வரும் காமாட்சி அம்மனை வணங்கி மகிழ்ந்த நாம் பிரகாரமூர்த்திகளை வணங்கி மகிழலாம். கிழக்கு கோபுரத்தின் வழியாக உள்ளே நுழைந்ததும் இடப்புறத்தில் காலபைரவர் அற்புதமாக காட்சியளிக்கிறார். பைரவர் வழிபாட்டால் கிடைக்கும் பலன்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. இங்கிருக்கும் ஜெகத்குரு ஆதிசங்கரர் தியான மண்டபத்தில் அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் அருள்பாலிக்கிறார். புலித்தோல் மீதமர்ந்து தவம் புரிகின்ற மனித உருக்கொண்டிருக்கும் சிவபெருமான் தனது இடக்கரத்தை தண்டத்தின் மீதும் வலக்கரத்தை தொடையிலும் வைத்துள்ளார். சக்தி யுகமான முதல் யுகத்தில் வாழ்ந்த ஆதிசங்கரர் ஜெகத்குரு என்று போற்றப்படுபவர் அவரும் இருக்கிறார்கள். ஆதிசங்கரருக்கு கோயில் எங்குமே கிடையாது. இங்கு மட்டும்தான் ஆதிசங்கரருக்கு கோயில் உண்டு. அவர் இங்கே இருந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இந்த கோயிலை அமைத்து அம்பாளுக்கு பூஜை செய்பவர் சங்கரன் குருஜி என்பவர். எழுத படிக்க தெரியாதவர். ஆனால் அவருக்கு அம்பாள்
வேதத்தை கொடுத்திருக்கிறாள். பூஜா வேதங்கள், குடமுழுக்குக்கான வேதங்கள், எந்த மங்கள நிகழ்ச்சிகளுக்கான வேதங்களாக இருந்தாலும் அவர் தானாக மந்திரங்களை ஓதக்கூடிய ஒரு சக்திக்கு அம்பாள் அவளை வளர்த்துக்கிறார். அம்பாளுக்கு தினந்தோறும் அபிஷேக ஆராதனை பூஜைகள் செய்பவர் அவர்தான். அவருடைய இடத்திலே தான் இந்த கோயிலை அமைத்திருக்கிறார். அவரை வந்து வணங்குபவர்கள் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இதை கண்ணுறுகிற அல்லது கேட்கின்ற மக்களாகிய நீங்கள் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் 18 கிலோமீட்டர்கள் இருக்கும் கூடமந்தலுக்கு அருகில் இருக்கும் மடாவளம் காமாட்சி அம்மாளை வந்து தரிசித்து உங்கள் ஆயுளை தீர்க்கமானதாகவும் உங்கள் வாழ்வை வளமானதாகவும் மக்களையெல்லாம் செல்வ செழிப்புக்கு உடையவர்களாகவும் ஆக்கிக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டு அழைக்கின்றோம். நோயற்ற வாழ்வை நமக்கு அருளும் தன்வந்திரி பெருமானும் இங்கு பிரகாரத்தில் பக்தர்களுக்கு அருள்வாளித்து வருகிறார். வெளிச்சுற்று பிரகாரத்தில் 4 கரங்களுடன் தாமரையில் வீற்றிருந்து அருள்மிகு மகாலட்சுமி அருள்பாலிப்பதை நாம் கண்டுகொண்டே இருக்கலாம். இப்படியாக உள்பிரகாரத்தை சுற்றி முடித்து வெளிப்பிரகாரம் வந்தால் அங்கு மலர் செடிகளை அழகுற நட்டு வைத்து பராமரித்து வருகின்றனர். இங்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் தங்கள் ஆன்மீக அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர். நாங்கள் செய்யார்லேருந்து வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் நான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், மடவாளம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு. மன திருப்தியாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப. தியான மண்டபம் நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து தன்வந்திரி, பைரவர், எல்லா சிற்பங்களும் அழகாக இருக்குது. ஆதி விநாயகர், அதுக்கடுத்து முருகர், எல்லா சிலைகளுமே அழகாக செஞ்சுருக்காங்க. பௌர்ணமி எதுக்கு வந்தால் அந்த கோயில் சிறப்புன்னு சொல்கிறாங்க. பார்க்க வேண்டிய கோயில். நான் கேள்விப்பட்டு வந்திருக்கேன். கோயில் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குது. இங்கே வந்தால் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது. என் பேர் ரேவதி. நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரோம். காஞ்சிபுரத்தில் கீழ்கதிர்பூர் கிராமம் எங்கள் ஊர். ஃபேமிலியோடு எல்லாருமே வந்திருக்கோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த கோவிலில். ஒரு 3 ஹவர்ஸ்னா கூட கண்டிப்பாக இருக்கலாம் இந்த கோவிலில். ரொம்ப சூப்பராக இருக்குது கோவில். காமாட்சி அம்மன் உள்ளே இருக்காங்க, அவங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரமௌலீஸ்வரர் அப்படி சொல்லிட்டு ஒரு உள்ள ஒரு சாமி வச்சுருக்காங்க. அது ரொம்ப அமைதியாக இருக்குது. தியானம் பண்ணுற பிளேஸ் மாதிரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இப்போ இது ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் வரணும், ஹாப்பியாக இருக்கணும். வணக்கம், நான் காயத்ரி, சென்னையிலேருந்து வரேன். எனக்கு இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க இங்கே புதுசாக டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே எல்லாமே நல்லாயிருக்கு, மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வர ஆளுங்களோட உபசரிப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. தரிசனத்தை நிறைவு செய்யும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் மதிய வேளையில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. மடாவளம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலின் ஒட்டுமொத்த சூழலும் இறை அம்சமாக அமையப்பெற்றிருப்பது உண்மையிலேயே பெரும் சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அன்னையின் நெற்றியில் பிறை காட்டுதல், கண்களை திறந்து பார்த்தல், கருங்கல் கட்டடக்கலை, ரம்யமான சூழல் என்று இத்திருக்கோவிலின் சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட இங்கு வந்தால் ஓர் ஆன்மீக அனுபவம் பக்தர்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பதே உண்மை. அத்தகையதொரு ஆன்மீக அனுபவம் பெற மடாவளம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தாருங்கள். அன்னையின் பாதங்களை வணங்கி மகிழுங்கள். ஓம் சக்தி பராசக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.